அடையாளங்கள் அவனை. அப்போ என்னது, யார் அங்கே போய் சபையாய் நம்ம சபை விசுவாசி இப்படியா யாதில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை போய் பார்த்து தான் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணி அந்த யாதிலிருந்து அவங்களை என்ன பண்ணுமா, விடுவிக்கப்படணும். சோத்திரம். அதுதான் சபை. இந்த தெசனிக்கு திருச்சபை விசுவாசி அன்னைக்கு அவ்விதமாய் செய்தார்கள். அதே போல் நம்ம என்ன பண்ணணும், நாமளும் அவ்விதமாய் அவங்க யாதியாக இருக்கிறாங்க, ரைட்டு, நம்முடைய விசுவாசம் இருக்கணும். அந்த யாதிலிருந்து ஏசப்பா சுகத்தை தருவாருங்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசத்தோடே நம்ம போகணும். விசுவாசி தான், ஆனால் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. நான் கிரியை செய்வார், நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார், கிரியை செய்வார். ஆமாம், மார்க்கில் 16வது அதிகாரம் 16வது 17வது வசனமும் 18வது வசனம் சொல்லுது. அப்போ என்ன படுத்தணும், பிசாசுகள் என்ன பண்ணாங்க, பிசாசு இப்படி இருந்தால் பிசாசை துரத்தணும். இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம என்ன பண்ணணும், யாருக்கு வச்சிருக்கிறாரு, இந்த தெசனிக்க திருச்சபை அன்னைக்கு அவிதமாய் செய்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல் இந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும், விசுவாசம் நமக்குள்ளே வரணும். விசுவாசம் வேணும் நமக்குள்ளே. விசுவாசம் என்ன வேணும், வேணும். கிரியில சும்மா ஏசு நாம சும்மா சிலம்படிக்கூட சோதரம். நம்ம என்ன பண்ணோம், போய் ஜெபம் பண்ணோம், ஏசப்பா அற்புதம் செய்வார், நம்பிக்கையோடு போகணும். சோதரம். ஆமாம், போய் எழுப்புறவளாக மாறணும். சோதரம். யாதியா படுத்து கிடக்குறாங்களா, அவங்களை போய் என்ன பண்ணணும், எழுப்பணும். என் ஆண்டவர் எனக்குள்ள அந்த வல்லமை கொடுத்துருக்கிறாரு. ஆவி வாசித்தம் அல்லவா, அந்த ஆவிக்குரிய வல்லமையை தந்திருக்கிறாரு. நான் போய் என்ன பண்ணுவேன், எழுப்பிட்டு வருவேன். அந்த விசுவாசத்தோடு நம்ம போகணும். நமக்குள்ள அந்த விசுவாசம் வேணும். சோத்திரம். அல்லேலூயா. அதைத்தான் ஆட சொல்றாரு பாருங்க. அப்படிதான் சொல்லுது, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றையும் சேதப்படுத்தாது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எந்த காரியமும் நம்மளை அணுகாது. ஏன்னா நமக்குள்ளே யார் அப்படின்னா தேவனுடைய மேல் இருக்கக்கூடிய விசுவாசத்துக்குரிய அந்த மகிமை நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அன்னைக்கு தெசனிக்க திருச்சபைக்குள்ளே இருந்தது அதே காரியம் நமக்குள்ள வரணும். அப்போ அதுக்கு என்ன வேணும், அதுக்கு என்ன வேணும், வாசிக்கணும். என்ன வாசிக்கணும், விசுவாசத்துக்குரிய கிரியை இருக்கணும். சோதரம். விசுவாசத்துக்குரிய கிரியை இருந்தால் தானே. இப்போ விசுவாசம் 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 சொல்லி சும்மா வாயில் சொல்லக்கூடாது. சோதரம். வாயில் என்ன பண்ணக்கூடாது, விசுவாசம் விசுவாசம் வாயில் இருக்கக்கூடாது, கிரியைகளை காணணும். அல்லேலூயா. அன்னைக்கு தெசனிக்கிய திருச்சபைகள் விசுவாசித்தார்கள், கிரியைகள் நடந்தது. அல்லேலூயா. அதே போல் இந்த நாட்களில் நம்முடைய ஜீவியத்தில் விசுவாசமும் இருக்கணும். அந்த விசுவாசத்துக்கு ஏற்றபடி என்ன பண்ணணும், கிரியைகளை தன் கண்ணால் என்ன பண்ணணும், காணணும். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட சபையாய் உருவாகணும். நம்மளை மட்டும் சொல்லலை, நீங்கள் உலகத்தில் எத்தனையோ, ஆமாம், வேடளவில் உலகத்தளவில் இருக்கக்கூடிய அத்தனை திருச்சபையை தெசனிக்கா திருச்சபையாக ஆண்டவர் விரும்புகிறார். யாரும் ஆகலை. சோத்திரம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். கடைசி நாட்களில் நம்ம நிற்கிறோம், கடைசி நிமிஷத்தில் இருக்கிறோம். வேதம் சொல்லப்பட்டது போல் சபைகள் என்னென்ன, ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லப்பட்டது போல் என்னென்ன, கசப்பு வெறுப்பு பகை இருந்தால் நம்ம எப்படி செய்ய முடியும், சமாதானம் எதுவுமே இருக்காது. அப்போ நமக்குன்னு 2ஆவது பாயிண்ட் வந்துக்கிறோம். அப்போ இந்த காரியம் இருந்தால் தான் இந்த விசுவாசம் நமக்குள்ளே வரும். இந்த விசுவாசம் அது இருந்தால் தான் அங்கே கிரியில் செய்ய முடியும். அப்போ நமக்குள்ளே என்ன இருக்கும், சபை என்பது ஒரு ஐக்கியம், ஒரே குடும்பம். வெளியே போனால் கூட, வெளியே நம்ம போனால் கூட ஒரே குடும்பம். என்னது, தேவனுடைய சரீரமாக இருக்கிறோம். சோத்ரோம். கர்த்தருடைய சரீரமாக இருக்கிறோம். ஏசப்பாவுடைய சரீரமாக இருக்கிறோம். ஏசப்பாவுடைய அவயங்களாக இருக்கிறோம். ஏசப்பாவுடைய உறுப்புகளாக இருக்கிறோம். அது தேவனுக்கு பிரியமானது மட்டும்தான் செய்யும். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பிரியமாக நாம் ஜீவிக்கணும். 2வது பாயிண்ட், விசுவாசத்தில் கிரியை உள்ளவர்களாக இருக்கணும். சோத்ரோம். இப்போ விசுவாசத்தில் கிரியை உள்ளவர்கள். 3வது பாயிண்ட் நம்ம போகலாம். நமக்குள்ளே என்ன பண்ணுமா, அன்பு உடனே எதாக இருந்தாலும் பிரயாசப்படணும். எந்த காரியமாக இருந்தாலும் பிரயாசப்படணும். அந்த பிரயாசப்படுறது என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும். சோதரம். நமக்குள்ளே என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும். ஏசப்பா அநேக பிரயாசங்களை பட்டார். ஆனாலும் அதுக்குள்ளே என்ன இருந்துச்சு, கிறிஸ்தவன் அன்பாக இருந்தாரா வெறுப்பாக இருந்தாரா? அதே போல் நாமும் அவருடைய விசுவாசத்தில் நம்ம இருக்கிற நம்ம அவரை போல் நம்ம என்ன பண்ணணும், பிரயாசங்கள் படணும். என்ன பிரயாசம், அன்புக்குள்ளே. சோத்திரம். யாரும் எனக்கு கசப்பு வெறுப்பு பகை இல்லாமல் எல்லாரிடத்துலையும் அன்புள்ளவர்களாக இருந்து அவர்களிடத்திலிருந்து ஒரு பிரயாசத்தை எதிர்பார்க்கணும். சோத்திரம். அவன் பிடிக்காதவனாக இருக்கலாம், அவன் ஆகாதவனாக இருக்கலாம், ஆனால் அவனிடத்துலேருந்து சில காரியங்கள் பண்ணணும். சோத்திரம். தேவனுக்குரியதாக
இருக்கணும். சோதரம் அப்படியா ஏற்றுக்கொள்ளணும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சோதரம். இப்போ வாசிப்போம். அதே 1 தெசலோனிக்கேயர்ல 2வது வசனம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசமும். பாருங்க, அப்ப நம்ம என்ன இருக்கணும்? விசுவாசத்துடைய. ஆமா ஆமா. அப்ப இந்த காரியம் நமக்குள்ள என்ன பண்ணுது? இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், இருக்க சொல்றார். பவுல் சொல்றாரு, இருக்க சொல்றாரு. நமக்குள்ள இருக்கணும். தெசலோனிக்கே திருச்சபைக்கு அவங்க சொல்றாரு, தீமோத்தேயுக்கு சொல்றாரு, எல்லா காரியங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்மகிட்ட இந்த இடத்துல சொல்லக்கூட எதுக்காக எழுதி வச்சுக்கணும்? நமக்கும் இந்த காரியம் இருக்கணும். சோத்ரு அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்குற நமக்கு, பேசுகிற எனக்கும் இருக்கணும், கேட்குற உங்களுக்கும் இருக்கணும். சோத்ரம் அல்லேலூயா. இந்த 2வது தேவனுக்கு பிரியமான சகோதரரே, சகோதரிகளே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் அல்லேலூயா, உங்கள் அன்பின் பிரயாசத்தையும். அல்லேலூயா. அப்போ அன்பின் பிரயாசம் எதா இருந்தாலும் அன்பு இருக்கணும். அந்த அன்பு எதா இருந்தாலும் அன்பின் மித்தமான பிரயாசப்படணும். சோத்திரம். ஒருத்தவங்களை பகைச்சு ஒரு காரியம் செய்யக்கூடாது. சோத்திரம். ஒருத்தங்களை அழிச்சு நான் அதில் முன்னேறணும். ஒருத்தங்களை என்ன பண்ணணும்? அப்படி தானே பண்ணுறாங்க. ஆமாம். ஒருத்தங்களை டம்மி பண்ணிட்டு அடுத்த ஸ்தானத்துக்கு போகிறது, அந்த ஸ்தானத்தை பிடிக்கிறது. ஆமாம். இன்னைக்கு ஆமாம், இந்த சேர் எனக்கு பிடிக்குன்னா அந்த சேர் இருக்கிற ஆளை க்ளோஸ் பண்ணிடணும். சோத்திரம். இன்னைக்கு அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அதே போல தான் அந்த நிலை, அப்படிப்பட்ட ஒரு காரியம் அன்பின் பிரயாசம். அல்லேலூயா. எதிராளியாக இருந்தாலும் நம்முடைய பார்வையில், கர்த்தருடைய பார்வையில் அன்பு. அல்லேலூயா. அதைத்தான் இயேசு செய்தார். இந்த தெசலோனிக்கே திருச்சபையும் அப்படி தான் இருந்தது. அல்லேலூயா. அந்த நாட்களில் அதனால தான் எல்லா திருச்சபைகளை காட்டிலும் இந்த திருச்சபையை ஆண்டவர் பவுல் மூலமாக மிகப்படுத்தி அநேக காரியத்தில் இருக்கிறார். சோத்திரம். அப்போ நமக்கு வேணும். இன்னைக்கு சபையை பார்க்குறோம். சபை அல்ல, சபை என்பது கர்த்தருடைய அவயம். புரிஞ்சுக்கங்க. சபை என்பது கர்த்தருடைய அவயம். வேதம் அப்படி, எபேசில் அப்படி தான் வாசிக்கிறோம். அவர் தான் தலையாக இருக்கிறாரு. இப்போ அவர் தலையாக இருக்கிறான்னா அவருடைய சுபாவம் தான் நமக்குள்ளே இருக்கணும். வேற ஒன்றுமே இல்லை. அவர் இயேசு இந்த பூமியில் அன்பின் ரூபமாய் வெளிப்பட்டார். அவர் பாருங்க, எதுக்காக? நமக்காக தானே அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஏதாவது எதிர்பார்த்தார்? அவருக்கு ஏதாவது பிரதிபலன் உண்டா? எதுவுமே இல்லை. எதுவுமே எதிரி நோக்கலை. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்ம மேல் அன்பு வைத்தார். சோத்திரம். பிதாவாகிய தேவன் அதான் சொல்லுது. பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்? நம்ம மேல் அன்பு வைத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். சோத்திரம். தன்னுடைய குமாரன் என்று பாராமல், சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காய் அனுப்பினார். சோத்திரம். அனுப்பின அந்த ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் சுயமாய் வரவில்லை. என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை மட்டும் இயேசு நிறைவேற்றினார். சோத்திரம். அல்லேலூயா. அதே போல் இந்த நாளில் நமக்குள்ளும் என்ன பண்ணும்? அன்பு வேணும், நேசிக்கணுங்க. சபைக்குள்ளே இருக்கிறவங்களை என்ன பண்ணுவோம்? ஒரு என்ன பண்ணும்? நேசிக்கணும். ஒருத்தர் அன்பாக பேசணும், புரணி பேசக்கூடாது. அந்த சிஸ்டர் பாருங்க, அந்த பிரதர் பாருங்க, அப்படிங்கிற சில காரியம் என்னது, அதை பேசக்கூடாது. அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, எப்படி யோபை குறித்து நண்பர்கள் பேசுனாங்களவா, அப்படி பேசக்கூடாது. அப்படி பேசக்கூடாது. ஒருத்தர் என்ன பண்ண, விழுந்துட்டீங்களா அவங்க தூக்கி விடணும். அவங்க என்ன பண்ண, தடிக்கு விழுந்துட்டாங்களா என்ன பண்ணணும், தூக்கி விடணும். அப்படிப்பட்ட ஆறுதலான வார்த்தையை கொடுக்கணும், அன்பாக அரவணைக்கணும். அதைத்தான் அன்னைக்கு தெசலோனிக்கே திருச்சபை செய்தது. அதே போல் இன்னைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட திருச்சபையை தேடிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் கிடைக்கல, பார்க்க முடியல. அல்லேலூயா. சோத்திரம். இன்னைக்கு என்ன பண்ணுது? அப்படி கிடைக்கல. சோத்திரம். வாசிக்கலாம். அதே போல் சோத்திரம் வாசிக்கலாம். ரோமரில் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர். மேலும் பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எது வெட்கப்படுத்தாது? அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம மேல என்னது? நமக்கு அருளப்பட்ட, அல்லேலூயா, அருளப்பட்ட அந்த பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு. சோத்திரம். சாதாரண விஷயம் இல்லை. அந்த தேவ அன்பு எப்படிப்பட்ட ஒரு காரியமா வந்துருக்குது? பரிசுத்த ஆவினாலே.
அப்போ அந்த அன்பு தான் நம்மளை என்ன பண்ணுமா? வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம வெட்கப்படுறோம்னு நினைச்சோம்னா சாத்தானால தான் வெட்கப்படுவோம். தேவன் நம்மளை வெட்கப்பட முடியும். சோத்திரம். நான் தேவ ஆவினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம். சோத்திரம். அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னோம். தேவ ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு காரியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னோம்லவா? எப்படி பிரியமா ஜீவித்தார்கள். எப்படி ஜீவித்தார்கள்? தேவ ஆவினாலே நிரப்பப்பட்டவர்களாக. தேவ ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கோம் அப்படின்னா தேவ ஆவியான நமக்குள் இருப்பாரானால் அந்த தேவ ஆவியானவர் தேவ அன்பினாலே. அப்படியா? சோத்திரம். அந்த தேவ அன்பு, அந்த பரிசுத்தருடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றி நிரப்பப்பட்டிருக்குது. அந்த அன்பு நமக்குள்ளே நிரப்பப்பட்டிருக்கப்படி போது அந்த நம்பிக்கை நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். சோத்திரம். இந்த உலகம் நம்மளை வெட்கப்படுத்த முடியாது. அல்லேலூயா. இயேசு வெட்கப்படலைங்க. இயேசு வெட்கப்பட்டாரா? அவருடைய அன்பு அப்போ நம்ம மேலே, அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கும். நம்ம வெட்கப்படுவோமா? அவர் நம்ம வெட்கப்பட்டோம்னா அவர் துக்கப்படுவார். சோத்திரம். நம்மளை துக்கப்படுத்துவதற்கு ஒருத்தர் இருக்கிறான். நான் அவனை ஓயாம கொட்ட சொல்லக்கூடாது. நான் என்னைக்கு தேவ ஆவியை விட்டு, பரிசுத்த ஆவியை விட்டு, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருங்க என்னது? பரிசுத்த ஆவினாலே. அதான் மெயின். சோத்திரம். பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு. அந்த பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்குது. அது நம்மளை நம்பிக்கையை ஒரு நாள் வெட்கப்படுத்தார். சோத்திரம். அப்போ நம்ம தேவ அன்பினால நிரப்பியிருக்கிறோம். அப்போ எப்படி இருக்கணும்? தேவ அன்பு இருந்தால் யாரையும் குற்றப்படுத்துமா? யாரையும் புறக்கணிக்குமா? யாரையும் வெறுக்குமா? கசப்பு இருக்குமா? வீணான வைராக்கியம் இருக்குமா? எதுவுமே இருக்காது. சோத்திரம். கிறிஸ்துவின் தேவ அன்புலால் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஒரு நாளும் நம்ம மேலே, அவர் மேலே வச்சுக்க நம்பிக்கை சோத்திரம் வெட்கப்படுத்தாது. சோத்திரம். அப்போ இந்த நாளில் தெசனிக்க திருச்சபை மூலமாக சொல்லப்பட்ட அதே சம்பவத்தை நம்ம நினைவு நாமும் தெசனிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசியாக நாம் மாறணும். அல்லேலூயா. அந்த நாளிலே இருந்த தெசனிக்க திருச்சபையில் இருந்தக்கூடிய விசுவாசியாக நானும் மாறணும். அப்போ நான் மாறணும்னா சபையில் ஐக்கியப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. சபைக்குள்ளே என்ன பண்ணணும்? இருக்கணும். சபைக்குள்ளே இருக்கணும். சபையில் என்ன இருக்கணும்? திருவசனத்திற்குள்ளே இருக்கணும். வார்த்தைகளுக்குள்ளே இருக்கணும். தேவ ஆவினால் அருளப்பட்டக்கூடிய அந்த அன்பினால நிரப்பப்பட்டிருக்கணும். அப்படி விதமாக இருக்கப்படுகிற போது அவருடைய பிரயாசம், அவருடைய அன்பு, கிரியைகள் நம்மளை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனம். 302 பேர். வாசிமா. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. அப்போ மகா அந்த பரிசுத்த தெய்வம் நம்மளை ஒரு நாளும் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தெசனிக்க திருச்சபையில் இருந்த அதே காரியம் வாசித்துட்டு 1 தெசனிக்கரில் முதல் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லப்படுது அல்லவா? அதே போல் சோத்திரம் 7ஆம் வசனத்துப்படி அந்த மகிமையான அந்த காரியத்தில் நம்ம இருக்கப்படுகிற போது நம்ம ஒரு நாளும் சோத்திரம் அப்படிப்பட்ட விசுவாசியாக நம்ம இருப்போமானால் நம்ம ஒரு நாளும் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது பாருங்கள், ஊழியமாக இருந்தாலும் சரி, நாம் செய்கிற பணியாக இருந்தாலும் சரி, அவருடைய பாருங்கள் வேதம் சொல்லுது, உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை எந்த காரியம் செஞ்சாலும் சரி, சபைக்குரிய காரியத்தில் எவ்வளோ காரியங்கள் செய்து நடக்கலாம். சோத்திரம். எவ்வளோ பிரயாசங்கள் இருக்கலாம், எவ்வளோ சூழ்நிலை இருக்கலாம். அத்தனை நிலைகளிலும் அத்தனை சூழ்நிலையிலும் அவமானப்படுவது போல இருக்கலாம்.
சில சின்ன விஷயத்தை செஞ்சுட்டு மற்றவங்க நம்மளோட கேலியாக பேசுகிற போல் இருக்கலாம், வெளியே சபைக்குள்ள இல்லை வெளியே. ஆனால் தேவன் நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா, சோத்ரம். ஏன்னா தேவன் அநீதி உள்ளவராக இருக்கிறார். சோத்ரம். இப்போ நம்ம ஆண்டோட இடத்துல நம்ம ஒரே ஒரு காரியம் நம்ம செபிக்கணும். சோத்ரம். ஒரு காரியம் செய்யணும். நம்ம தெசனிக்கா திருச்சபை விசுவாசியான மாறணும்ப்பா. அப்படியா மாறணும் ஆண்டவர். எனக்கு அந்த சுபாவத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? சோத்ரம். ஆண்டவரத்தில் கேட்கணும். சோத்ரம். 4வது பாயிண்ட் சோத்ரம். இதில் என்ன பண்ணணுமா? அந்த நம்பிக்கையில் பொறுமையாக இருந்தார்கள். சோத்ரம். நம்பிக்கையில் என்ன எப்படிப்பட்டவர்கள் இருந்தாங்களாம்? பொறுமையாக இருந்தார்கள். சோத்ரம். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம். 1 தெசனிக்கர் 1:2 அதே எடுத்து வாசிக்கலாம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. ஆமென். இடைவிடாமல் என்ன பண்ணணுமா? நினைவு கூர்ந்திருக்கணும். எந்த நிலையிலும் நம்ம தேவனுடைய அன்பை விட்டு, கிரியைகளை விட்டு, விசுவாசத்தை விட்டு, வல்லமையை விட்டு நம்ம என்ன பண்ணணும்? விலகாமல் நினைவு கூர்ந்திருக்கணும். சோத்திரம். எங்கே இருக்கிறோம்? நான் தேவனுடைய தெசனிக்கா திருச்சபைக்குள் நான் அடங்கி அவைகளுக்குள் இருக்கிறேன் என்பதை நான் அடிக்கடி என்ன பண்ணணும்? சோத்திரம். நினைப்பூட்டுகளாக இருக்கணும். சோத்திரம். அப்போ எந்த நிலையிலும் சோத்திரம் பொறுமையாக இருக்கணும், நம்பிக்கையில் இருக்கணும். சோத்திரம். பொறுமையும் இருக்கணும், நம்பிக்கை. இந்த இவ்விதமாக இருக்கப்படுகிற போது நம்ம ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை சோத்திரம் வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா, சோத்திரம். அப்போ அன்னைக்கு இந்த வேத வசனம் சொல்வது போல அப்படியா தெசனிக்கா திருச்சபைகள் அன்னைக்கு இருந்தது. சோத்திரம். அப்போ இந்த நாளில் கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு மீண்டும் ஒரு வசனத்தை, அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். 2வது வசனம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, சகோதரிகளே, உங்கள் விசுவாசத்தின் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையில் உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. அப்ப இவ்விதமான இருப்பமானால் ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார், நாம் அவரோடு இருப்போம். சோத்ரம். அப்போ இந்த காரியம் நமக்கு வேணும், இது நமக்கு வேணும். இந்த தெசனிக்கேல 1 அதிகாரத்தில் ஃபுல்லாக நீங்கள் வாசித்தாலே அந்த 10 வசனம் இருக்குது. அந்த 10 வசனத்திலும் அதனுடைய ஐக்கியத்தை, கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை குறித்து ஸ்ட்ராங்காக அன்றைக்கி அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லியிருக்கிற. சோத்ரம். அதனால தான் அந்த விசுவாசிகள் எப்படி இருக்கணும், நம்ம சபையில் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கணுங்கிற காரியத்தை, ஆண்டோடு விசுவாசமாக இருக்கக்கூடிய காரியத்தை அழகாக சொல்லப்பட்டு. அல்லேலூயா. அதை மட்டும் இல்லை, சோத்திரம் எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 6:11 வாசிப்போம். எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. ஆமென். சோத்திரம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு பின்பற்றுவதாக இருந்து. அன்னைக்கு அவ்விதமாக இருந்தார்கள். சோத்திரம். நம்ம இருக்கணுமா? ஆசீர்வாதத்தை நம்ம உடனே பெற்றுக்கொள்வோம் சொல்லி வாஞ்சிக்கிறோம் அல்லவா? நன்மைகளை, சில காரிய நன்மைகளை, சில மேன்மைகளை கர்த்தரிடத்தில், தேவ சமூகத்தில் எவ்வளோ காரியம் இருக்குல்லவா? உடனே நம்ம பெற்றுக்கொள்ளணும், வாஞ்சிக்கணும்னு சொல்லி நம்ம பண்ணுறோம், பிரயாசப்படுறோம் அல்லவா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பொறுமையாக இருக்கணும் சொல்கிறாரு. சோத்திரம். காரியத்தில் என்ன பண்ணுவோம்? பொறுமையாக இருக்கணும். ஆசீர்வாதங்களில் தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருப்பார். அந்த ஆசீர்வாதத்தை யாரும் என்ன முடியாது? சோத்திரம். எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நம்ம அவசரப்படக்கூடாது. சோத்திரம். நல்லா புரிஞ்சுங்க. அவசரப்பட்டால் வாய்க்காது. தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அது மேன்மையாக இருக்கும். அப்போ இப்போ நம்ம போவோம், அங்கே போயிருக்க இடத்துல நம்மளை குறித்து யாரும் அறிஞ்சிருக்க முடியாது. சோத்திரம். நம்மளுடைய யார் என்பதே மற்றவங்க தெரியாது. அங்கே போய் நம்மளை குறித்து ஒரு பேரை, ரீமார்க் ஏதோ ஒரு பேர் உண்டாக்கி, அங்கே ஒரு அவமான சின்னமாறு உருவாக்கி, அதே இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதே ஆஹா அப்படிதான் இருந்தேன்ப்பா நான், ஆனால் கர்த்தரை உயர்த்தி வச்சார். அப்போ அதே இடத்துல எல்லாரும் கை தட்டுவாங்க. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் செய்கிற ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறாரு? நம்ம தெரியாமல் யாருக்கும் ஒதுங்கி மூலையில் இருப்போம், யாருக்கும் அறிமுகமற்ற, யாருக்கும் தெரியாத முகமாக இருப்போம்.
டக்குன்னு ஒரு ரீமார்க் கொண்டா எல்லாத்தையும் நம்ம சோத்துறோம், எல்லாருக்கும் கெட்ட பேராக வருவோம். ஆனால் அதே நேமில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதே இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், உயர்த்துவார். உயர்த்தினாரா உயர்த்தலையா? பைபிள் இருக்குங்க. யார் அப்படி செஞ்சார்? யோசேப் செஞ்சார். யோசேப் அப்படி செஞ்சார். ரீமார்க் உண்டாச்சு. எல்லாருக்கும் முன்னாடி நிப்பாட்டுனாங்க, அவமானமாக நின்றான். ஆனால் கர்த்தர் என்னன்னாரு, அதே இடத்துல அந்த நீதி ஸ்தானத்தில் இவன் என்ன பண்ணான், சிங்காசனத்தில் அமர்ந்து நின்றான். சோத்திரம். இதுதாங்க உண்மை. நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம குறி இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம அவமானப்படுறோமோ, எந்த அளவுக்கு நம்ம நிந்திக்கப்படுறோமோ, எந்த அளவுக்கு நம்ம வெட்கப்படுறோமோ, அதே இடத்துல ஆண்டவர் உயர்த்துவதற்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த தெசனிக்க திருச்சபை அன்னைக்கு உபத்திரப்பட்டது. சாதாரணமாக இது இப்படி எழுதலை. அன்னைக்கு அநேக பாடுகள் அனுபவிச்சது, உபத்திரங்கள் அனுபவிச்சது, நெருக்கங்கள் அனுபவிச்சது. ஆனால் முடிவில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. சாதாரண உபத்திரம், அந்த உபத்திரத்தை பற்றி நான் பேசலை, அந்த சபையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த சபை என்ன அநேக உபத்திரத்தை என்ன பண்ணுது, சந்தித்தது, பாடுகளை சந்தித்தது, நெருக்கங்களை சந்தித்தது. அதை குறித்து நம்ம என்ன பண்ணல, அதை பற்றி நான் சொல்லலை, அது இன்னொரு நாளைக்கு தானிக்கலாம். பாடுகளாம் அது பிறகு தான் இன்றைக்கி. அப்போ அதே போல் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண சோத்துறோம், நம்ம ஃபஸ்ட்டு அஸ்திவாரம் சபைக்குள்ளே என்ன பண்ணணுமா, இந்த ஒருமானம் நமக்குள்ளே வேணும். இந்த காரியம் நம்ம இருக்கப்படி இருப்போது கர்த்தர் அப்படியா நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். அப்போ ஆர்டர் நம்மளை என்ன பண்ணுவார், சோத்திரம் நடத்துவார். சோத்திரம். இந்த நாளில் கூட நம்ம ஆண்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். அதே போல் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். சோத்திரம். மிகுந்த உபத்திரங்களில் மத்தியில் யார் இருந்தாங்களாம், சகித்தார்கள். மிகுந்த உபத்திரம். 1 தெசனிக்க திருச்சபை மிகுந்த சின்ன உபத்திரம் இல்லை, பெரும் உபத்திரம். அந்த உபத்திரத்தை என்ன பண்ண சோத்திரம். இந்த பாயிண்டை முடிச்சிடறேன். அப்போ ஆமாம், சகித்தார்கள். சோத்திரம். இந்த உபத்திரத்தை சகித்தது அந்த விசுவாசி, சபையாக இருக்கக்கூடிய விசுவாசி மக்கள் என்ன பண்ணாங்க, சகித்து கொண்டார்கள். அதே 1 தெசனிக்கல 1 பேதுரு 2வது அதிகாரம் 20 வசனம் 21 வசனம் வாசிக்கலாம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். ஹல்லேலூயா. சோபையே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். ஹல்லேலூயா. அந்த 20 வசனம் 21 வசனம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்குறோம், யோபை குறித்து பார்க்குறோம், அப்போஸ்தலர்லாம் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துடைய சீசரில் பார்க்குறோம், உபத்திரப்பட்டாங்க. ரைட்டு. ஆனால் இயேசு இந்த பூமியில் எவ்வளோ உபத்திரத்தை அனுபவிச்சிருக்கார். சீசர்களை காட்டிலும் யோவை காட்டிலும் இயேசு எப்படியாப்பட்ட உபத்திரம் சொல்லுங்க. இயேசுடைய உபத்திரத்தை சொல்ல முடியுமா, தியானிக்க முடியுமா? போயிட்டே இருக்கும். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, நன்மை செய்கிறவராக இருந்தாருங்க. எந்த நிலையிலும் தீமை செய்யலை, எந்த நிலையிலும் பிறரை காயப்படுத்தலை, எந்த நிலையிலும் பிறருக்கு எதிராக அவர் பேசலை. அடித்தா கூட வாங்கிக்கிட்டாரு, துப்புனா கூட என்ன பண்ண சோத்திரம் அமைதியாக இருந்தார். இந்த நிலை இயேசு இடத்துல இருந்தது, சுவாவம் இருந்தது. திட்டுனா கூட என்ன பண்ணாரு, அப்படியும் அவர் வாய் துறாமல் இருந்தாராம். சோத்திரம். இவ்வளவு நிலைமை யாருக்கிட்ட இருந்தாலும் இயேசு கிறிஸ்துட்ட இருந்தது. சோத்திரம். யோபு கூட என்ன பண்ணாரு, மனைவிட்ட பேசினார். அவர் என்ன சொன்னாரு, பைத்தியக்காரி நீ பேசிக்கிட்டீன்னு சொன்னார். சீசரில் என்ன பண்ணாங்க, சீசர்களும் ஆப்போசிட்டாக எடுத்து பேசினாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் அவ்வளோ உபத்திரம் மத்தியில் எல்லா நிலையிலும் பொறுமையோடு அந்த உபத்திரத்தை சகித்து கொண்டார். சோத்திரம். அப்போ நம்ம கிறிஸ்துவின் சபை தான் தெசனிக்க திருச்சபை. அந்த கிறிஸ்துவை தெசனிக்க திருச்சபை அப்படியே பின்பற்றியது. அப்போ நாமும் இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றுகிறோம். நாமும் தெசனிக்க திருச்சபையை பின்பற்றுமோ பற்றலையோ, இயேசுவை
நாம் பின்பற்ற வேண்டும். சோத்ரம். இயேசு கிறிஸ்துவா நமக்கு மாதிரியாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீ இயேசுவை நாம பின்பற்றப்படுகிற போது நம்ம உபத்திரம் வருதுனா, பிரச்சனை வருதுனா, நாம் நேசராக இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் பார்க்கணும். அல்லேலூயா. ஏசப்பா இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க கடந்து போனீங்களே, இது ஏமாத்துறோம். நம்ம பிரச்சனையை சிறுசா வச்சுக்கிட்டு அவர் பிரச்சனை அவர் எவ்வளவு பிரச்சனை கடந்து வந்தார், அவரை பெருசா பார்க்கப்படுகிற போது இந்த பிரச்சனை என்னாகும்? ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த நிலையில நம்ம அப்படியா இருப்போமானால் இந்த முகுந்த நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல திருச்சபையிலுக்குள்ள நம்ம உலகத்தில் இருக்கிறோம் அல்லவா, இங்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கிறிஸ்துவை நாம் முன்னோக்கி நிறுத்தப்படுகிற போது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இவைகளை நாம் கடந்து வர முடியும். அல்லேலூயா. இயேசு எல்லாவற்றையும் கடந்து வந்து ஜெயித்தார். அவரை விசுவாசிக்கிற நாம், அவரை நம்புகிற நாமும் வெட்கப்பட மாட்டோம், நாமும் ஜெயிப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய திருவசனத்தை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த 5 பாயிண்ட் ஆண்டவரே பேச செய்த கிருபைகளுக்கு நன்றியப்பா. ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும். அப்படி ஜெபிச்சு ஸ்தோத்திரம். டைம்